சொல்வதெல்லாம் உண்மை. மெழுகாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை இந்த நிகழ்ச்சியில் நம்மளை சந்திக்க வந்திருக்கிறது ஒரு காதல் ஜோடி. ரொம்ப படபடப்பாக வந்திருக்காங்க. எங்களை பிரிச்சுடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேரறதில்ல. அவங்க பெற்றோருக்கு இஷ்டம் இல்லை, அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு. அவங்க அப்பாவும் இங்கே வந்திருக்காரு. என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்கள் பேருமா? பேர் ஈஸ்வரிங்க. எங்கேருந்து வரீங்க? அம்பத்தூர்ல. அம்பத்தூர்லேருந்து. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சும்மா ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டில் இருக்கேன். குழந்தைங்களும் இருக்காங்க? குழந்தைங்க 2 பொண்ணு இருக்காங்க. 2 பொண்ணுங்க. எவ்வளோ வயசாச்சு? பெரியவளுக்கு 9 வயசு, சின்னவளுக்கு 7 வயசு ஆகுது. இப்போது நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? நான் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அது வந்து எங்கள் மாமனார் மாமியார் என் கூட வாழக்கூடாது அப்படின்றாங்க. எனக்கு வந்து அவர் வேணும். சரிம்மா, இப்போது உங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க. அப்படியா? என் வந்து இங்கே சென்னையில் பிறந்து வளர்ந்தவ தான். 3 அண்ணன் ஒரு அக்கா இருக்காங்க. என்னை வந்து திருப்பூருக்கு கட்டி கொடுத்தாங்க. சரி. அவங்க வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னே டெத் ஆயிட்டாங்க. 3 வருஷம் ஆச்சு. ஆமாம், ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. ஓகே. ஹார்ட் அட்டாக்ல இறக்கவுமே அப்புறம் சரின்னு இவங்க பழக்கமாச்சு. அப்புறம் எப்படி பழக்கம் ஆச்சு உங்களுக்கு? அப்பாவை பார்க்கறதுக்கு திருப்பூர்லேருந்து நான் சென்னைக்கு வருவேன் ட்ரெயினில் வரும்போது. இவங்க ஈரோட்லேருந்து திருப்பூருக்கு வேலைக்கு வருவாங்க. அப்போ என்னை சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துட்டு அந்த அன்னைக்கு அவர் தான் என்னை பார்த்தார், நான் பார்க்கல. அப்போ வந்து என்னோட ஹேண்ட்பேக்கில் இவரோட செல் நம்பர் எழுதி ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் வந்து காலையில் சென்ட்ரலுக்கு வந்துட்டு தான் அந்த பேப்பரை பார்த்தேன். சரி, யார் இந்த மாதிரி எழுதி போட்டது, சத்தம் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பேச ஆரம்பிச்சது. அப்படியே நாளடைவில் பழக ஆரம்பிச்சிட்டோம். அது எப்படி உங்கள் ஹேண்ட்பேக்குள்ளே பேப்பர் போட்டாரு? அவர் என்னை திருப்பூர் ஸ்டேஷனுக்கு வந்த உடனே என்னை பார்த்துட்டாங்க. ஒரு நாள் என்னையே முதல் வாட்டி உங்களை பார்த்தோன்னா அவருக்கு அப்படி அப்படியே தோணிடுச்சு. என்னையவே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ட்ரெயின் ஏறுற வரைக்கும் என் கூடயே அந்த ட்ரெயினை ஏறிட்டாங்க. சரிம்மா, இப்போ நீ இப்போ உனக்கு தான் தெரியும் உன் புருஷன் இறந்துட்டாரு அப்படின்னு உனக்கு தெரியும். இது நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? புருஷன் இறந்து எவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் அவரை மீட் பண்ணீங்க? வீட்டுக்காரர் இறந்து 8 மாசத்துல அவரை மீட் பண்ணீங்க. ஸோ இந்த விஷயம்லாம் அவருக்கு தெரியாது இல்லையா? அவர் என்னை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே குழந்தைங்களோட தான் பார்த்தாரு. சரி, ஆனா உங்க வீட்டுக்காரர் இறந்தாச்சுன்னு அவருக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? நான் வந்து என்கிட்ட பேசும்போது சொல்லிட்டேன், இது 2 என் பொண்ணுங்க. சரி, அது வந்து பேசின அப்புறம் தானே சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி பேப்பர் உள்ள போடும்போது எப்படி தெரியல? அவர் எந்த இதுல போட்டாருன்னு தெரியல. எனக்கு பிடிச்சிச்சின்னு சொல்லி ஃபோன் பண்ணு அப்படின்னு. அப்போ நீங்க கல்யாணம் ஆன பொண்ணு, உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, வீட்டுல தெரிஞ்சு புருஷன் இருக்காரு, எல்லாம் தெரிஞ்சு அவர் உங்க பேக்ல இல்ல கழுத்துல தாலி இல்லாதனால அவர் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. எனக்கு பிடிச்சிருந்தது, நான் எழுதி போட்டேன் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு. சரி, அதனால ஃபோன் பண்ணாங்க. அப்படியே பேசி பழக்கமாகி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எப்போ கல்யாணம் பண்ணீங்க? மே 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2011. சரி, இப்போ அவர் முதல்ல மீட் பண்ணது எப்போ? ஏப்ரல் 21ஆம் தேதி. ஒரு மாசத்துல கல்யாணம் பண்ணிட்டேன்.
அது ரொம்ப அவசரமான முடிவா உங்களுக்கு தெரியலையா? இல்லை, நான் எவ்வளோ கம்பல் பண்ணேன். அவங்க வந்து இல்லை, எனக்கும் ஒரு லைஃப் போயிடுச்சு, எனக்கு வேணும், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பேசுகிறத வச்சு என் மேலே ரொம்ப பாசம் வச்சு சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், 2 குழந்தைங்களுக்கு தகப்பனாக இருக்கிறேன். பட் ஆனா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இப்படி நடந்தது இல்லையா? உங்க மனநிலை எப்படி இருந்தது இன்னொருத்தர் இப்படி அப்ரோச் பண்ணப்போ? எனக்கு அப்போ எதுவும் தோணலை. சரி, இவங்க கம்பல் பண்ணும்போது எனக்கு வந்து வாழ்க்கையில் இன்னொரு துணை வேணும். சொந்த பந்தம் அண்ணன் தம்பி யாருமே எனக்கு உதவலை, எல்லாருமே இருக்கிறாங்க, யாருமே எனக்கு உதவலை. ஏன் அப்படி சொல்றீங்க? தெரியல, அவங்க இறந்தப்பயே வந்து சாவை எடுக்கிறது கூட என்கிட்ட பணம் இல்லை, யாருமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் அந்த கஷ்டப்பட்டு எப்படியோ கடன் வாங்கி எடுத்து போட்டேன். யாருமே வரலையா? வந்தாங்க, ஆ. 2 அண்ணனும் பெரிய அண்ணனும் 2வது அண்ணனும் காலையில வந்துட்டு தூக்கி போட்டு நைட்டே போயிட்டாங்க. 3வது அண்ணன் மட்டும் இருந்து 3ஆவது நாள் கருமாதி முடிச்சுட்டு அவங்களும் போயிட்டாங்க. அவங்க இறக்கும் போது எனக்கு 30,000 ரூபாய் கடை இருந்தது. அவருக்கு அண்ணன் தம்பி 6 பேர் கூட பிறந்தாங்க. அவங்களும் சரி, அவங்களும் கை விரிச்சிட்டாங்க, எங்கள்கிட்ட எந்த பணம் இருக்கு, இத்தனை வருஷமா சம்பாரிச்சிங்கெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு. அதனால அவர் குடிச்சு ஹார்ட் அட்டாக் வந்து கடனாக்கி வச்சுட்டு போயிட்டாரு. செத்தப்ப தூக்கி போட கூட எனக்கு 10 பைசா யாரும் கொடுக்கல. ஹவுஸ் ஓனர்கிட்டையும் வண்டி எக்ஸல் டீவுக்கு வாங்கியிருந்தேன், அதை விற்று அந்த மாதிரி தான் நான் அவரையே எடுத்து போட்டேன். அப்போ நான் யோசிச்சேன், நம்ம குழந்தைங்களையும் நம்மளையும் பார்க்க மாட்டாங்க. அதனால உங்க அப்பா அம்மா? அம்மா இல்லை, அப்பா வயசானவர். அதனால சரி, நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் வேணும், கண்டிப்பாக வேணும். நம்ம குழந்தைங்க இருக்கிறாங்க, அது இல்லாமல் பல விதத்தில் என்னை டார்ச்சர் பண்ணாங்க. உங்க குழந்தைங்களுக்கு என்ன வயசு இருந்தது அப்போ? அப்போ பெரியவளுக்கு 7 வயசு, சின்னவளுக்கு 5 வயசு. அவங்களுக்கு புரிஞ்சுதா என்ன நடக்கிறதுன்னு? இன்னொருத்தரை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? பெரிய பாப்பாக்கிட்ட நான் சொல்லுவேன், அவருக்கு குழந்தைங்க, அவங்க அப்பா செத்து கிடந்தப்பயே அவளுக்கு வந்து அழுகளோ தவிர விளையாண்டாளுங்க கொஞ்ச நேரம். அது புரிஞ்சுக்கிற தன்மை அவளுக்கு இல்லை. அதனால வேண்டாம், நம்ம யோசிச்சேன், எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும், எனக்கு கணவன் வேணும், வாழ்க்கையில் எனக்கு துணை வேணும். இப்போ உங்க வீட்டுக்காரர் பேர் என்னதுமா? ஆனந்த் ஜபகம். ஆனந்த் என்ன வேலை பண்றாரு? அவங்க இப்போ நாங்கள் இங்கே தான் வந்து அவங்க பிஇ படிச்சிருந்தாங்க. பிஇ படிச்சுட்டு அங்கே வந்து திருப்பூரில் இருக்கும்போது கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் அந்த இது போனாங்க வேலைக்கு. இப்போ இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வேலைக்கு சேர்ந்தாங்க. இங்கே தான், இங்கே இப்போ சென்னையில். எப்படி நீங்கள் சென்னை வந்தீங்க? திருப்பூர் மாமியார் வீட்டில். அப்பயுமே கல்யாணம் ஆனப்போ இவர் எனக்காகவே கோயம்புத்தூருக்கு வேலைக்கு வந்தார். கல்யாணம் ஆனப்போ சரி கோயம்புத்தூருக்கு வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு என்கிட்ட இருக்க முடியாது சொல்லிட்டு கல்யாணம் ஆனதுமே கோயம்புத்தூருக்கு ஃப்ரெண்டுங்களோட வேலை செய்ய போகிறேன்னு வந்து அப்போ கோயம்புத்தூருக்கு வந்துட்டு இங்கே நாங்கள் 2 பேரும் ஒன்றா குடும்பம் நடத்திட்டு இருந்தோம். நாளடைவில் கன்சீவாக இருந்தேன் நான். 3 மாதம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சொன்னேன், இன்னும் வீட்டில் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லாமல் சரி சொல்லிடுறேன் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவை வர சொல்லி இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு சரி எப்படியோ போய்த்தாளா அப்படின்னு அப்போ விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு அந்த குழந்தை நிற்கல, அபார்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தைங்க இருக்கிறது தெரிய வந்துருச்சு அவங்களுக்கு. அப்போ தெரியாது அவங்களுக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு தெரியாது. குழந்தைங்க இருக்கிறது தெரிய வந்தோன்னே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆள் வச்சு துரத்துனாங்க. எனக்கு அவருக்கு வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால வந்து வாழ விட மாட்டேன். அவர் சின்னவரா? ஆமாம். எத்தனை வயசு சின்னவர்? அவர் 88, நான் 85. 3 வயசு சின்னவர். ஓகேம்மா. அதனால வந்து வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பயே துரத்துனாங்க. அப்பயுமே உயிருக்கு பயந்துக்கிட்டு போய் திருப்பூர் மகளிர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எப்படியோ பிரிச்சிருவாங்களான்னு பயந்துக்கிட்டு வேணும் எனக்கு நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாழ ஆசைப்பட்றோம், அதனால் சேர்த்து வைங்கன்னு கேட்டோம். போலீஸ் ஸ்டேஷன் முன்னுக்கே ரயில்வே வண்டியில் ஆள் வச்சுட்டு நிற்கிறாங்க. பயந்துக்கிட்டே வந்து அப்புறம் ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி விட்டு ஒரு மேடம் அனுப்பி விட்டு பஸ் ஏற்றி விட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கிட்டு அப்புறம் எங்கேயோ போங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 2 நாளாக பிள்ளைகளை வச்சுட்டு ரோட்லேயே திரிஞ்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கே வந்துட்டோம், சென்னைக்கு வந்தோம். சென்னையில் வந்துட்டு வாழ வழி இருந்தால் வாழ்வோம், இல்லைன்னா சாகும் அப்படின்ற முடிவுலேயே குழந்தைங்கள திருப்பூரில் ஹாஸ்டலில் விட்டுட்டு எதாக இருந்தாலும் குழந்தைங்க எப்படியோ பொழைச்சிக்குவாங்க, நம்ம 2 பேர் இருந்தால் வாழலாம், இல்லைன்னா செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னைக்கு வந்தோம். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் ஒரு இது கிடச்சிது, எங்களுக்குன்னு இறக்கப்பட்டு ஒரு வீடும் கிடச்சிது, இருந்தோம். இவங்களோட ஃப்ரெண்டுக்கு நம்பரை கொடுத்துருக்குறாங்க அவங்க வீட்டில். ஃப்ரெண்டுக்கு நம்பரை கொடுத்து விஜய் ஆனந்த் அவங்க பேர், ஈரோட்டில் இருக்காங்க.
அவங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு நம்பரை கொடுக்காம ஃப்ரெண்டு ஃபோன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாற்றுற மாதிரி பேசி பேசி இதுவாக இருந்து அதுக்கப்புறம் எங்களை வாங்க நீங்கள் வாங்க, நான் சேர்த்து வைக்கிறேன், உங்கள் அம்மா அப்பாவோட சேர்த்து வைக்கிறேன், எத்தனை நாளைக்கு பிரிஞ்சே இருப்பீங்க, போன வாரம் கல்யாணம் லவ் பண்ணவெல்லாம் இந்த பேர் அப்பா அம்மா சம்மத்தோட இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு அவங்கள சொல்லி நீங்கள் ஏன் 2 வருஷமாக ஓடி ஓடி ஏன் ஒளியிறீங்க, வாங்க நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு போனதுக்கு நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. அது வரைக்கும் நல்லா பேசினாங்க. எங்கள் மாமனார் நல்லா பேசி வீட்டுக்கு வாங்க, குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வாங்க, ஏற்றுக்கிறோம் அப்படி இப்படின்னு பேசினாங்க. மாமனார் எப்போ ஃபோன் பண்ணாலும் எப்போம்மா வரீங்க, நீ சொன்னாதாம்மா அவன் கேட்பான், எப்போ வரீங்க, கூட்டிக்கிட்டு வா அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக நாங்கள் போகலான்ட்டு வந்துட்டு சென்ட்ரல் ட்ரெயினில் ஏறி உட்காந்துருக்கோம். இவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. இவர் எடுக்கவே மாட்டேன்ட்டார். நான் தான் சொன்னேன், இல்லை ஏதாவது நினச்சிட்டு சாப்பிடாம அழுதுட்டு இருப்பாங்க, எடுத்து பேசுங்க, ஆனால் வரோன்னு சொல்லாதீங்க, நம்ம அதிர்ச்சியாக போய் நிற்போம் அப்படின்னு சொல்லி சரின்னு எடுத்து இவர் சொல்லிட்டார். நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னவும், இல்லை வீட்டுக்கெலாம் வரக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு, எனக்குப்பா நீங்கள் தானே வர சொன்னீங்க அப்படின்னு கேட்டப்போ, இல்லை வரக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டாங்க. தனியாக மட்டும் வா, இல்லாட்டி ஒட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், நாங்கள் வந்துட்டு 4 பேர் 4 விதமாக பேசுவோம், பக்கத்து வீட்டிலலாம் பார்க்கணும் அப்படின்றாங்க. எங்களுக்கு வந்துட்டு பக்கத்து வீட்டில் கணக்கு இல்லைங்க. சரிப்பா, உங்கள் பேர் ஆனந்த்? ஆனந்த். ஆனந்த், நீங்கள் எப்போ அவங்கள முதல்ல மீட் பண்ணீங்க? நான் வந்துட்டு ஏப்ரல் 21 மீட். ஓகே, எப்படி எங்கே பார்த்தீங்க? ட்ரெயினில் பார்த்தேங்க. எப்படி, அது கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா? நான் வந்துட்டு ஈரோட்லேருந்து திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மேடம். அப்போ வந்துட்டு நைட்டு வேலை முடிச்சுட்டு வர்றப்போ இவங்க வந்துட்டு அவங்க அப்பாவை பார்க்கறக்கு சென்னைக்கு வந்திருந்தாங்க. நான் வந்துட்டு அந்த ட்ரெயினில் ஈரோடு வந்து இறங்குறது. அப்போ வந்துட்டு இவங்கள பார்த்தேன். அப்புறம் வந்துட்டு சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்தேன். என்ன பண்ணி எப்படி நம்பர் கொடுத்தீங்க? பேக்கில் எழுதி போட்டேன் மேடம். எப்படி உங்களுக்கு ஒருத்தர் அப்படி பார்த்துட்டு பேக்கில் எழுதி போடணும்னு தோணுது? இல்லை, பிடிச்சிருந்தது, பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, அது மாதிரிலாம் மெல்ல தான் தெரிய வந்தது. அப்போ தெரியல நீங்கள் பேக்கில் நம்பர் போட்ட தெரியல. அப்போ வந்துட்டு ஏன் கேட்குறேன்னா, ஒரு லேடி குழந்தைய கூட குடும்பத்தோட ஒரு குடும்ப பொண்ணாவ அவளை பார்த்து பேக்குள்ள நம்பர் போடணும்னு உங்களுக்கு தோணுது. அதுதான் எனக்கு புரிஞ்சிக்க முடியல. அதனால எப்படி அது அந்த தாட் வந்தது உங்களுக்குன்னு? பார்த்ததும் பிடிச்சிக்கிச்சு. பிடிச்சிருந்தது மேடம். ஓகேப்பா, சரி அதை விட. அப்புறம் நீங்க பேசிட்டீங்க, அப்புறம் 1 மாசத்துல கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆமாம் மேடம். ஓகே, எனக்கு வந்துட்டு ஏற்கனவே மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சு மேடம். அது எதனால டிவோர்ஸ் ஆச்சு? நான் வந்துட்டு லவ் மேரேஜ் தான் பண்ணியிருந்தப்ப வீட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு திருப்பூரில் ரெகுலராக போயிட்டு இருந்தேன். வீட்டில் வரப்பையில் வீட்டில் ஒய்ஃப் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, நம்ம வந்துட்டு தனி வீடு போய்க்கலாம். எனக்கு வந்துட்டு அண்ணன் ஏற்கனவே இறந்துருந்தானா, சரி எதுக்கு தனி வீடாக போயிட்டு எல்லாம் 3 பேர் தான் நான் ஒட்டுக்கா இருப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சமாதானமாக பேசி பார்த்தேன் மேடம். வந்துட்டு இதாகல. அந்த நேரத்தில் பார்த்து எங்கள் பெருப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்தாரு. அந்த இதுக்கு விசாரிக்கிறதுக்கு வந்தவங்க சண்டை போட்டு இவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. முறைப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டீங்களா? 1 இயர் கழிச்சு டிவோர்ஸ் லீகலி வாங்கிட்டீங்க? லீகலாக வாங்கிட்டாங்க. இப்போ நீங்க ஈஸ்வரி கூட சந்தோஷமா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். சரி, இப்போ என்ன பிரச்சனை? உங்க அப்பா அம்மா வர சொன்னாங்க, வர சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அவங்களுக்கு எங்கள் 2 பேரும் இருக்கிறது பிடிக்கலைங்க மேடம். இவங்களுக்கு வந்துட்டு குழந்தை இருக்குல்ல, அதனால வந்துட்டு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சரி, அன்னைக்கு கிளம்பி வந்தீங்களா வீட்டுக்கு? அதான் அந்த இவங்க ஃப்ரெண்டு தான் வீட்டுக்கு வர வேணாம் அப்பா அம்மா சொல்லவுமே இவங்க ஃப்ரெண்டு விடாம நச்சரிச்சு, வேணா நீ வா என் கடையில வந்து உட்காரு, நான் போய் அப்பா அம்மாட்ட பேசிட்டு உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன் அப்படின்னு சொல்லி வர சொன்னாங்க. ஃப்ரைடே வந்துட்டு மேரேஜ் மேடம். அதனால வந்துட்டு நீ வந்துட்டு வீட்டுக்கு போக வேண்டாம், மேரேஜுக்கு வந்து கலந்துட்டு நானே உன்னை வந்துட்டு சென்னையில் வீடு வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணிட்டு வரேன்டா அப்படின்னா. நான் வந்துட்டு அவன் சொன்னது தெய்வ வாக்கா நினச்சிட்டு அப்படியே போயிட்டு நம்பிட்டு போயிட்டேன் மேடம். சரிப்பா. போயிட்டு அவன் காலையில் போய் இறங்கணும், நேராக கடைக்கு கூட்டிகிட்டு போய் விட்டான். கடையில் போய் உட்காந்துட்டு இருந்தோம். 2 மணி நேரம் கழிச்சு அவன் வந்தான். வந்துட்டு இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க, பேசு நீ அப்படின்னு. சரி நீ இனிமேட்டுக்கு வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு. சரி வீட்டுக்கு தான் வர வேண்டான்ட்டீங்க, உங்களை பார்க்கணுன்ட்டு ஆசையாக தான் இருக்குது, சரி வெளியேனாவது வந்து பார்த்துக்கோங்க, இனிமேட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம். உங்கள் அப்பாட்ட சொன்னேன்? அம்மாட்டேங்களா சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா. அப்புறம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணால் எங்கே வரது அப்படின்னு. இன்ஸ்டியூட்டுக்கு வந்துடுங்க ரயில்வே காலனிக்கு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா யாருமே ஆள் இல்லாத கிரவுண்டு. அப்பயும் இவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறேன், என்னங்க ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு இடமே, வேணாம் போ வேணான்னு சொல்கிறேன். இவங்க ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பீடாக வண்டியை ஓட்டிட்டு போய்
நிப்பாட்டினோன்னு பேசணும். இவங்களும் இவங்க அப்பாவும் அடிச்சுக்கிறாங்க. 10 நிமிஷம் கூட இருக்காது, நிறைய பேர் கூட்டமாக சேர்ந்துட்டாங்க மேடம். சேர்ந்துட்டு அடிச்சாங்க. உங்க வீட்ல இருந்து? எங்கள் வீட்டில் இருந்துங்க. வக்கீல் ஆஃபீஸ்க்கு போகலாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. First இல்லைங்க இவங்க அப்பா வந்து என்னை மிரட்டினாரு. இங்க பேர் ஒழுங்கா பணம் எவ்வளவு வேணா கொடுக்குறேன், வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு என் பையனை விட்டுட்டு போயிரு. என் பையனுக்காக நான் என்ன வேணா செய்வேன், உன்னை இருக்கிற இடத்துல வந்து என்னால் தூக்க முடியும் அப்படின்னு மிரட்டினாரு. அவங்க பேச பேச எனக்கு வந்து மயக்கம் வந்துருச்சு. மயக்கம் வந்து நான் விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் இவங்க தான் வாதாடினாங்க. அதுக்கப்புறம் வாதாடி முடியல, ஆளுகளெல்லாம் சூழ்ந்துட்டாங்க. உடனே இவங்க அப்பாவோட வக்கீல் சொன்னாங்க, சரி நீ இவ்வளோ சொல்கிறலாடா, வக்கீல் ஆஃபீஸ்க்கு வந்து அப்பா அம்மா வேணாம், நீ எழுதி கொடுத்துட்டு போ, உனக்கு சொத்து சொகை எதுவுமே வேணாம், எழுதி கொடு. இவங்க சொன்னாங்க, எனக்கு சொத்து சொகை எதுவுமே வேணாம், என் பொண்டாட்டியோட என்னை நிம்மதியாக வாழ விட்டால் போதும், கிடைக்கிற வருமானத்தை வச்சு நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே வந்து வேறு பிளான் போட்டாங்க. வேறு பிளான் போட்டு நான் சொல்கிறேன் இவர்கிட்ட, இல்லைங்க நம்மளை வந்து அதுக்காக கூட்டிகிட்டு போகலை. இவர் சொல்கிறாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேணா கூப்பிட்டு போங்க, வக்கீல் ஆஃபீஸ் வரல, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போங்க, நான் பேசிக்கிறேன், அங்கே வந்து நான் எழுதி கொடுக்குறேன்றாங்க. இல்லை முடியாதுன்ட்டாங்க. அப்போ வந்து ஆளுகள்லாம் நிறையா சூழ்ந்துட்டாங்க, வர சொல்லிட்டாங்க. அதனால் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவர் என்னை விடவே மாட்டேங்கிறாரு. தனியாக என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போகக்கூடாது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வருவோம் அப்படிங்கிறாங்க. என்னை விட மாட்டுறாங்க. அப்புறம் 2-3 என்னை இவரை அவங்க ஃப்ரெண்டை ஆட்டோவில் கூட்டிகிட்டு போக போக எங்களுக்கு பயம் வந்துடுச்சு. அங்கே கூட்டிகிட்டு போய் ஏதாவது கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு அழுகுறோம். 2 பேரும் அழுகுறோம். அழுதுட்டு சரி ஆட்டோலேருந்து கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஓடுற ஆட்டோவில் இருந்து குதிச்சிட்டோம். 2 பேரும் தப்பிச்சிடலாம். அந்த குதிக்கிறதுக்கு முன்னையே 100க்கு ஃபோன் போட்டேன். நான் ஆட்டோலேருந்து குதிக்க முன்னுக்கு 100க்கு ஃபோன் போட்டு, இந்த மாதிரி எங்களை கடத்திட்டு போயிட்டுருக்காங்க சார், வக்கீல் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க சார், சீக்கிரம் வந்துருங்க சார், ஆபத்தில் இருக்கிறோன்னு சொல்லாமல் ஃபோன் கட் பண்ணிட்டு வக்கீல் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்துருச்சுன்னு நினைச்சு இவர் சொன்னார். அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது தெரியாமல் கீழே 2 பேரும் குதிச்சு எழுந்து ஓடி போய் அந்த இன்னொரு ஃப்ரெண்டு கல்யாணம்னு சொன்னாங்க பாருங்க, அவங்க பைக் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க பைக்கில் ஏறி அது எப்படி கரெக்டாக வராங்க? பைக்கை வச்சு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி வர வச்சுருந்தோம். அப்புறம் உடனே அவங்க பைக்கில் ஏறி எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனோம். இறக்கி 3 பேரும் பைக்கில் 3 பேர் போனோம். அப்போ எங்கள் சின்ன பொண்ணு வந்து நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ அவங்க ஃப்ரெண்டோட செல்லு கடையிலேயே உட்கார வச்சுட்டு போயிட்டோம் குழந்தைய. அதனால நான் சொன்னேன், நம்ம தப்பிச்சிடலாங்க, குழந்தைய எப்படியா வாங்கிக்கலாம். இல்லை குழந்தை வேணும், நம்ம குழந்தை வேணும்டி அப்படின்னு. சின்ன குழந்தைக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம்டா, நீ போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த போன பையன் வந்து யதார்த்தமாக இந்த விஜய்ன்ற பையனுக்கு ஃபோன் போட்டிருக்கானாட்டு, இந்த இடத்துல இறக்கி விட்ருக்கேன்னு. உடனே மறுபடியும் அந்த இடத்துல வந்து மறுபடியும் பிடிச்சிட்டாங்க. மறுபடியும் பிடிச்சி நாங்கள் வக்கீல் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணனாலே என்னமோ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணனால வக்கீல் ஆஃபீஸ்க்கு மறுபடியும் எங்களை கூட்டிகிட்டு போகாமல் இங்கே சந்தா எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இவர் ஆட்டோ விட்டு இறங்க மாட்டேங்கிறாரு, என்னை விட்டுட்டு இறங்க மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் வம்புலையாக பிடிச்சி இழுத்து அப்புறம் இவரை போட்டு நாங்கள் ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தாரு. முதையே நாங்கள் சொல்லி வச்சுட்டோம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ மாட்டிக்கிட்டோம்னா நீ தப்பிச்சு போ பாரிஸு, நான் வந்துடுறேன், எப்படி இருந்தாலும் நான் வந்துடுவேன், வாழ்ந்தாலும் செத்தாலும் நம்ம 2 பேரும் ஒன்றா தான் வாழணும், இல்லைனாலும் ஒன்றா செத்தலாம், இதே முடிதான் இன்னைக்கு வரைக்கும். அதனால் சரி நீ போயிரு, நான் வந்துடுறேன் நாங்கள். அதனால் இவரை அடித்தாங்க. போட்டு அடிக்காமல் என்னால் தாங்க முடியல. சரி நான் போயிடுறேன் அப்படின்னோன்னே சரின்னு என்னை கூட்டிகிட்டு வந்து என்னென்னமோ மிரட்டினாங்க. ஒழுக்கமா போறியா, உன் பொண்ணுங்களை இதை பண்ணவா, என் உன்னையும் அதை பண்ணவா அப்படின்னாங்க. போய் வித்துருவேன், உன்னை வந்துட்டு டோக்கன் போட வச்சிருவேன். இவங்க அப்பாலாம் என்னை ஒழுங்கா இருக்கலன்னா என் பிள்ளை கூட சேர்ந்துட்டு என் பிள்ளைக்காக உன்னை கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு மிரட்டினாங்க. இடுப்புலேருந்து ஒரு கை ஓங்கிட்டு போனார் மேடம். அதனால தான் வந்துட்டு சரி நான் இனிமேட்டுக்கு அவளை தடையிட மாட்டேன், அவளை விட்டுருங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சுட்டாங்க. எங்கள் மாமியார் வந்து என்னை அப்புறம் குழந்தை வந்து அதான் சொல்கிறேன், சரி நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னை தனியாக ஆட்டோவில் கூப்பிட்டு வந்துட்டாங்க. இவரை வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. குழந்தைய வந்து எங்கள் மாமியார் என் கூடயே இருந்தாங்க. என் மாமியார் கொஞ்சம் இதுவாக என் கூடயே, இந்த பொண்ணு நான் ரயில்வே ஸ்டேஷனு ட்ரெயின் ஏற்றுற வரைக்கும் நான் கூடயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு மாமியார்னா இவங்க அம்மா. அதனால அவங்க கூடயே இருந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து என்னைய பாப்பாவே அவங்க தான் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் போய் ஆட்டோலயே கடையிலேயே போய் பாப்பாவை கூட்டிகிட்டு எல்லா ஒட்டுக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பாப்பாவை தூக்கிட்டு ட்ரெயின் ஏற்றி விட்டு அனுப்பிட்டாங்க. என்னைய ட்ரெயின் ஏற்றி விட்டு அனுப்பிட்டு இவரை வச்சு 2 நாள்
2 நாள் அடிச்சிருக்காங்க. வண்டியில் கூட்டிகிட்டு போக நாங்கள் நடுவில் வண்டியில் ஒருத்தர் கூட போயிட்டுருக்கிறேன். பின்னாடி 2 பக்கம் வண்டியிலேயே 2 பேரும் அடிச்சுட்டு வராங்க. முன்னாடி ஓட்டிட்டு போகிறவருக்கு மூஞ்சி பின்னாடி இப்படி திரும்பி குத்துறாருங்க. அப்புறம் அதான் கூட்டிகிட்டு போய் அப்புறம் டீ குடிக்க வச்சு டீ குடிக்கல, டீ குடிக்க ஏன் குடிக்க மாட்டேன்ற அவளை மர அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் நீ வந்துட்டு அவளை வச்சுக்கோ, கட்டிட்டு வாழாத, அவளை வச்சுட்டு நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. யார் இது சொன்னவங்க? கூட வந்து அடியாளுங்க மேடம். எங்கள் அப்பா பணம் கொடுத்து அடிக்க அப்பா வச்சிருக்காங்க. பண்ணியாரு. அந்த இடத்துல பணம் கொடுத்து அடிக்க வைக்கிறாருங்க மேடம். எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா இத்தனை பேர் அடிக்கிறாங்க, என்னால் தாங்க முடியலப்பா. அப்படி எனக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம், நெஞ்சிலே குத்தினோன்னு எனக்கு வலி தாங்க முடியல. அதனால சொல்கிறேன், அப்பா இந்த மாதிரி தாங்க முடியலப்பா அப்படின்னு. அந்த தாயை கூப்பிட்டா அட்ரா கொள்றா அப்படின்னு. பெத்தப்பா இந்த மாதிரி பண்ணுவார் நினச்சி கூட பார்க்குறேன். அப்புறம் எப்படி மீட் பண்ணீங்க? அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வீட்டில் தங்கியிருந்தேன் மேடம். தங்கி இருந்துட்டு அந்த அன்னைக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு திங்கக்கிழமை எப்படியாவது அனுப்பிச்சு வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். சரி, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைங்க மேடம். ஓ, அந்த அடியாளுங்க சொன்னாங்களா எப்படியாவது அனுப்பிச்சு விடுறேன்? ஆமாங்க மேடம். இவங்க அம்மாவே ஏன்னா அந்த அன்னைக்கு நான் சாப்பிடவே இல்லை. இவரு நாங்க பிரிஞ்ச நாள்ல இருந்து நானும் சாப்பிடவே கிடையாது. இவரு பச்சை வீட்டுல தான் வச்சிருந்தாங்க உங்களை. வீட்டில் தான் வச்சு அப்ப உங்க அம்மா எப்படியாவது அனுப்பிச்சு விடுறேன்னு சொன்னாங்களா? அனுப்பிச்சு வச்சிருந்தேன். வீட்டை ஏன்னா பூட்டி வச்சிருந்தாங்களா? இல்லை, வீட்டில் பூட்டி வைக்கலைங்க. நான் வந்துட்டு சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம வீட்லேயே இருந்தேன். அதனால அவங்க வந்துட்டு சரி நீ இந்த மாதிரி அவ்வளோ மேலே தீவிரமாக ஆசை வச்சிருக்கனால நாங்கள் இது பண்ண முடியாது, நான் திங்கக்கிழமை உன்னை எப்படியாவது அனுப்பிச்சி வச்சிடறாங்க. அவங்க வந்துட்டு திங்கக்கிழமை வேறு என்ன பிளான் பண்ணுறாங்களோ அது எனக்கு தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு வெயிட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பசங்கள்கிட்ட 5-10 பசங்கள்கிட்ட காசு வாங்கியிருந்தாங்க. அப்புறம் வீட்டில் ஒரு 40 ரூபா வந்து அதையும் எடுத்துக்கிட்டு பெருமா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமா வீட்டுக்கு வந்தாங்க. அங்கே வந்துட்டு எங்கள் மாமாவுங்கள பத்திரிக்கை கொடுக்குறக்கு வந்திருந்தாங்களா. அதனால வந்துட்டு எங்கள் பெருமா பையன்ட்டு வந்துட்டு இருறா கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி இருறா நானும் வரேன் அப்படின்னு. மாமாங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு நான் இங்கே பக்கத்தில் தானே கடை பார்த்து போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரி வண்டி வேணுமா அப்படின்னா சரி வண்டி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் விட்டு நாங்கள் திண்டுக்கலுக்கு பஸ் ஏறிட்டோங்க. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு சொன்னீங்களா? இடையில வரும்போதே பக்கத்துல பஸ்ல இருக்கவங்க போனை வாங்கி இந்த மாதிரி நான் தப்பிச்சுட்டேன் நீ வந்துரு அப்படின்னாங்க. நானும் போயிட்டேன். திண்டுக்கல் போனீங்க? போயிட்டு இது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? போன சனிக்கிழமை. அப்புறம் திண்டுக்கல்ல இருந்து இப்ப இங்க வந்திருக்கீங்க. குழந்தைங்க இங்க இருக்காங்கம்மா உன்னோட? எங்களோட தான் இருக்காங்க. உங்க கோரிக்கை என்னது? ஆக்சுவலி இவங்க ஒட்டுக்கா வாழணும், வாழ்ந்தாலும் செத்தாலும் ஒட்டுக்கா இருக்கணும் மேடம். சரி, குழந்தைங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? குழந்தைங்கள நாங்க பாத்துக்கோங்க மேடம். என்னதான் அவங்க வந்துட்டு எதிர்காலம் வந்துட்டு எங்க பொறுப்பு தான் மேடம். நீங்க என்ன பொறுப்பு எடுத்துக்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், புரிஞ்சுதான் பண்ண நல்லா தெரிஞ்சுதான் மேடம் பண்ணி. இவங்க வந்திருக்காங்க இப்போ, அவங்க பிரச்சனை சொன்னாங்க. உங்க சைட்ல இருந்து உங்களுக்கு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? என் சைடில் சொல்றதுல என் பையன் வேணும், அவ்வளோதான். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சொத்து வந்தான், வேற எதுவுமே இல்ல. சரிங்க. அப்புறம் இவனையும் இழக்கிறதுக்கு நான் தயார் இல்லைங்க. அவரோட சந்தோஷம் தானே உங்க சந்தோஷம். ஆமா சந்தோஷம் தான். இவன் கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்தை பெற்று தரணும். குழந்தை எங்க இருக்கு? இல்லையா மேடம், ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தாச்சுங்க மேடம். அதுக்கு வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு உடம்பு வீக்கா இருக்கு. நாங்க வந்துட்டு ரெகுலரா டெஸ்ட் எடுத்து தருவோம். அதனால கொஞ்சம் பணம் செலவு பண்ணணும், ஊசி எல்லாம் போடணும். ஆனா கம்பல்சரி குழந்தை இருக்குங்க மேடம். சோ அது மட்டும் தான் உங்களுக்கு கவலையா? இல்ல மேடம், அவனுக்கும் அதுக்கும் வயசு சம்பந்தமே இல்லை மேடம். என் பையன் 20 வயசு ஆகுதுங்க மேடம். ஒரிஜினாலிட்டி காட்டுறேன், அவனோட வயசு 22 வயசு ஆகுது. அவனுக்கு இவ்வளவு ஒரு என்னோட ஒய்ஃப் ஸ்தானத்துல இங்க நிக்கும் போது எனக்கு அதை விட வாழ்றது வேஸ்ட். நானு உங்க அம்மா வந்து பாருங்க உயிரை விட்டுருவாங்க அந்த அளவுக்கு. ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இல்ல பாலு, இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, பையன் வந்து ஈஸ்வரிய விரும்புறேன், அவ கூட தான் வாழுவேன்னு உறுதியா சொல்றான். நான் கேட்டேன், 2 குழந்தைங்கள் இருக்கு, உங்களுக்கு என்னெல்லாம் பொறுப்பு நீங்க எடுத்துக்கீங்க, உங்களுக்கு தெரியறதான்னு. தெரியறது சொல்றான். நீங்க அவன் வந்து மேஜர், நீங்க என்ன சொல்ல முடியும்? நீங்க முடியாது, எனக்கு பையனை திருப்பி கூடன்னு நீங்க சண்டை போட முடியாது இல்லையா? அது எப்படிங்க மேடம்? எனக்கு புரியல. இது சின்ன குழந்தை, ஒரு 8 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 16 வயசு குழந்தைன்னா அவன் மைனர் நீங்க சொல்லலாம். அவருக்கு 20 வயசு ஆச்சுன்னு நீங்களே சொல்றீங்க. 20 வயசு 45 வயசுன்னு விட்டுறலாங்களா? அதுக்குன்னு ஆளை வச்சு அடிக்கிறது, நீங்க சேர்ந்து வாழக்கூடாது. நீங்க அவங்களோட சண்டை போட 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 அவன் உங்களை விட்டு பிரிஞ்சு தானே போவான். மேடம் அவங்க அம்மா சாகர ஸ்டேஜ்ல இருக்காங்க மேடம். அதனால லாஸ்ட் எண்ட்ல வந்திருக்கேன். அவன்கிட்ட எப்படி வேணா மன்னிப்பு கிட்ட நான் கூட்டிட்டு போக தயாரா இருக்கேன். அவங்க 2 பேரையும் சேர்த்துப்பீங்களா வீட்டுல? பையன் மட்டும் எனக்கு வேணும் மேடம். இப்போ போற வரைக்கும் கூட எங்க அப்பா மேலே எங்க அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க.
என்னைக்கு வந்துட்டு அவரை அடிக்கிறப்போ காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்றப்போ நானும் வார்த்தை வேண்டாம்னு பேசி சொன்னேன் மேடம். மேடம் வார்த்தை நீங்க பேசி ஆளை வச்சு அடிச்சு போடுறா. ஆளை வச்சு அடிச்சிங்களா பாலு? நான் ஆளை வச்சு அடிக்கலைங்க. ம். அவங்க எதிர்பார்ட்டி கூட இருந்தவங்க எனக்காகவே செஞ்சாங்க. நான் வந்து அடிச்சது எல்லாத்தையும் தடை பண்ணேன். எதிர்பார்ட்டின்னா எதிர்பார்ட்டினா எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்துட்டாங்க, திடீர்னு வந்துட்டாங்க. அது எப்படிங்க உங்க இல்லைங்க பையனை உங்க 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 கூட வந்தவங்க உங்க பையனை அடிக்கும் போது நான் தான் தடுத்தேங்க மேடம். வேண்டாம் யாரையும் அடிக்காதீங்க ஏன்னா அப்படின்ட்டு. நமக்கு ஒரு சரி, சில பையன் விஷயம் அடிச்சா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணை தொடவே வேணான்ட்டாங்க. அந்த பொண்ணை தொடவே வேணான்ட்டேன். உண்மையில என்ன இல்லைங்க தெரியுங்களா மிஸ் சொல்லுங்க. பாலு, நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நம்ம குழந்தைங்க பண்ணும்போது நம்ம ஓவர் ரியாக்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையே அவங்கள நம்பி வாழ்ந்துட்டு மேடம் இருக்கோம். எனக்கு அவனை விட்டா வேற எதுவும் புரியாது இல்லை எனக்கு. மேடம். ஆமா, ஏன்னா அது நம்ம பண்ணுறது தப்பு மிஸ்டர் பாலு. என்னன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை அவங்க தான் முடிவு பண்ணும். நம்ம கைடு தான் பண்ண முடியும். இப்படி பண்ணாதேப்பா, இப்படி ஒரு பண்ணாதே, பையன் போய் இது- சேர்த்து ஆ, விழுகுறான்னு ஆ, விட்டுறலாங்களா? விடக்கூடாது, விடக்கூடாது. அதான் இழுத்து பிடிக்கணும். சொல்லலாம், ஆ. இழுத்து பிடிச்சு கண்ணா நீ பண்ணக்கூடாது, உன் அதுதான் வாழ்க்கை இப்படி சொல்றேன். பண்ணா அதுதான் உங்க சொல்றேன். அபிப்பிராயத்துல அவன் அங்க அந்த விஷயம் பண்ணா அவன் நல்லா இருக்க மாட்டான்னு நீங்க பயப்படுறீங்க. ம். ஏன்னா இல்ல உங்களுக்கு வந்து மேடம், இன்னும் நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து அந்த என்னோட பையனோட பைபிள் லைஃப் இல்ல நல்லா இருக்கும். பைபிள் படி சொல்றேன் நானு. ம். இவனை நான் விட்டுட்டுனா இவனோட இதுக்கு காரணமே நான் தாங்க. இவனோட அழிவுக்கு காரணமே நான் தான். மேடம் சாமி எங்கிட்ட தான் கணக்கு கேட்பாரு மேடம். மேடம் அப்படி சொல்றாங்க இல்லைங்க மேடம், இருமா, அப்படி இருமா. சொல்றாங்க இல்லைங்க. ஆ. இவளை கொண்டு வந்து பொண்ணுங்களை கொண்டு போய் மும்பைல கொண்டு போய் வித்துருவேன். இவளை கொண்டு போய் டோக்கன் போட விட்டுருவேன். இதெல்லாம் என்னங்க மேடம்? யார் பைபிள் படிக்கிற யார் பேச்சா பேசுனா? டேய் ஆனந்தா, நல்லா ஆனந்தா பேசுறது நல்லா இல்ல. நல்லா இல்லைங்கப்பா. அவன் சொன்னது டேய் நான் சொல்றேன். ஆனந்தா, வேண்டாம் ஆனந்தா, இப்படிலாம் பேசாத. நல்லதுக்கு இல்ல. நான் உன்னை வந்து இலக்கண, உனக்கு மேல எனக்கு எதுவுமே இல்லடா. உனக்கு மேல எதுவும் இல்ல. உங்க அம்மாட்ட பேசு, அவ்வளவுதான். உங்க அம்மா முடிஞ்சிட்டு வா, இதோட முடிஞ்சுதுடா. அப்பனாத்தாவே முடிக்கிற. நீ சாகணும், நாங்க தலை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா நான் எதுவும் பண்ணல. அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் வந்து சொல்றதுக்கு இல்ல. நான் வந்துட்டு இவ்வளவு தாங்கப்பா வாழுவேன். அப்படியா? உங்களுக்கு வந்துட்டு அம்மா செத்துட்டா பரவாயில்ல. நான் வந்து ஒரே நிமிஷம் மேடம். என் மச்சனை எல்லாம் அடிச்சு பிடிச்சு துரத்து விட்டாங்க என் பொண்டாட்டிய. புரியுதுங்களா? நான் 2வது கல்யாணம் பண்ணும்போது இந்த பையனுக்காக தான் நான் 2வது கல்யாணம் கேன்சல் பண்ணேன். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கொடுமை பண்ணாங்க. நீ என்ன என்னோட சொத்துக்காக, எங்க அப்பா வாங்கின சொத்துக்காக இது பண்ணும்போது, இப்ப அதை வேண்டாப்பா, நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுப்பா, அம்மாவோட இருக்கணும், இவங்க சொன்னபடியே கேட்டேன். இப்ப நான் சொன்னபடி கேட்கணும்லங்க. நீங்க சொல்லி பாருங்க உங்க பையன், அவர் சொல்லி புரிஞ்சுக்கிறாருன்னா. நீ கல்யாணம் பண்ணிட்டியாப்பா அவங்கள? இல்ல மேடம், எதுவுமே ஆகல. இங்க பாருங்க, இந்த பொண்ணு வந்து அந்த வீட்டுல எல்லாம் நான் விசாரிச்சேன். இது ஆபரேஷன் பண்ணியாச்சு, எல்லா டீட்டெயிலும் வந்தாச்சு எனக்கு. ஆப்ரேஷன் இன்ஜெக்ஷன் தான் பண்ணிருக்கோம். அது வந்துட்டு போனா சரியா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கேன். நான் நான் வந்துட்டு சொல்றேன் கவர்மெண்ட்லயும் மேடம், சாட்சி உங்களுக்கு கேட்டேன் வர சொல்லட்டுங்களா? மேடம். நான் வந்துட்டு உங்களுக்கு வர கவர்மெண்ட்லயும் பாத்துட்டேன், பிரைவேட்லயும் திருப்பூர் இருக்காங்க மேடம். 2 இதுலயும் தனித்தனியா பாத்துட்டு தான் உங்கள்ட்ட வந்து இப்ப 2 டைம் காரு நின்னு அபாஷன் ஆயிடுச்சு. நீங்களா தான் கற்பனை பண்ணி என்னைய மாத்திரக்கா அப்படி பண்றீங்க. அது எப்படிங்க மேடம் ஏத்துக்க முடியும்? இவனுக்கு 22 வயசு, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வயசுங்க சொல்லுங்க? 20. சரி, எப்படி மேடம் ஏத்துக்க முடியும்? சரி, ஒரே ஒரு விஷயம். இப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? அவரை கன்வின்ஸ் பண்ண முடியும். நீங்க கன்வின்ஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பையன் வேணும், அவ கூட இருக்க கூடாதுன்னு நீங்க கன்வின்ஸ் பண்ணுங்க. இல்ல நீ நினைக்கிற, இல்ல அவ என்ன நம்பி வந்துட்டா, அவளை நான் கைவிடக்கூடாதுன்னு நீ நினைச்சேன்னா உங்க அப்பாவை நீ கன்வின்ஸ் பண்ணு. இப்போ உங்க கையில தான் இருக்கு. நீ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? மேடம் வந்துட்டு நான் அவங்களே விடுறேன்னு சொல்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வெளியே அவர்கிட்ட பேசு, என்கிட்ட பேசு. அப்ப உங்களுக்கு வந்துட்டு நான் வீட்டுக்கு வர்றது வந்துட்டு உங்களுக்கு 4 பேர் தான் உங்களுக்கு 4 பேர் இல்லப்பா. நீ சரிங்க. வேண்டாப்பா, நீ இப்படி இருக்கும்போது நான் செத்துட்டான்னு நினைச்சுக்கிறேன். உங்க அம்மா செத்துட்டான்னு அவ்வளவுதான். நான் எதுவுமே பேசல. அம்மாவை கொன்று ஆஸ்பத்திரியில இருக்கா, பேசு, அம்மாட்ட பேசு, அவ்வளவுதான். என் தலையெழுத்து அவ்வளவுதான் நினைக்கிறேன். சரி, இதுக்கு மேலே எங்களை கூட்டிட்டு போகணும்னாங்கப்பா. இல்லப்பா, நாங்க 2 பேரும் இதே இடத்துலயே சாகறதுக்கும் ரெடியா இருக்குங்கப்பா. என் நீ- போனத்தை வேணா தூக்கிட்டு போங்கப்பா. டேய் நீ வந்து இப்படி சொல்லும்பா, நான் என்ன பேசுறது? என்னடா பேசுற? என்னடா உனக்கு மேல எது இல்லடாங்கிற, அப்புறம் நீ வந்து பணத்தை தூக்கிட்டு போங்கிற. அதுக்காக உன்னை பெத்து வளர்த்துனேன். நீ கேட்டதெல்லாம் பண்ணடா. உன்னை படிக்க வச்சேன், பாதியில் நின்ன, எல்லாமே பாதிபதி. இப்ப போய் ஒரு வயசான பொம்பளை கூட்டிட்டு வந்துட்டு இவளோட தானே குடும்பம் நடத்தப்பா, நீ ஒத்துக்கணுப்பான்னா நீ கேட்டதெல்லாம் கொடுத்தேன். நான் நீங்க ஒத்துக்க வேண்டாங்கப்பா. கேட்டதெல்லாம் கொடுத்தேன். நீ இதையும் வந்து எங்களோட விருப்படி விடக்கூடாதா? இவ்வளவுதானே உன்னோட இது. ஏன்ப்பா முதல் கட்டிட்டு வந்தது ஏதோ பண்ணியே துரத்து விட்டீங்க. டேய், இப்ப நீதானே வந்து பண்ண, நல்லா வாழ நீதான் விடுங்கப்பா. பண்ண. நீதான் பண்ணுடா. நான் என்னங்கப்பா பண்ணேன்? நீதானே பண்ண. வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ள துரத்து விட்டீங்களே. நான் ஏய், என்ன பண்ணேன்? ஏய், அட பாவி, என்னை சண்டாளி, என்னையடா கொலகாரன் ஆக்குற? அட பாவி, உம்மாட்ட சொல்றா, டே பெத்த புள்ள மாதிரி வளர்த்தேன்டா அவளை. நானு பெத்த புள்ள மாதிரி வளர்த்தனேன். அப்பா,
கம்மன் இருக்கப்பா, எல்லாத்தையும் அவன் ஃபோன் பண்ணி சொன்னதெல்லாம் சொல்லிடுவேப்பா. கம்மன் இருக்கப்பா. டேய் அட பாவி, என்னடா டேய் உனக்கு என்ன ஆச்சு? இவ அப்படியே போட்டு கொடுத்துட்டாளா? டேய் அதெல்லாம் இவன் மேல இது பண்ணாதீங்கப்பா. டேய். வாழ்ந்தாலும் செத்தாலும் இவனோட தாங்கப்பா. நாங்க செத்தா பரவாயில்லையா? நான் வாழ்ந்தாலும் நான் செத்தாலும் செத்தா இவளோட பரவாயில்லையா? நான் நான் வாழ்ந்தாலும் அம்மா செத்தா செத்தாலும் பரவாயில்லையா? நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் இவளோட சரி நான் இது மேடம் இதுக்கு மேல நான் பேசல. அவங்க அம்மாட்ட ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அவங்க அம்மாட்ட சொல்லுங்க. அவர் சொல்றாரு பாருங்க, முதல் சம்சாரம் இந்த மாதிரி பிரச்சனையாச்சு. முதல் சம்சாரம் இவனுக்கு வந்து இவருங்க, நான் துரோகம் பண்ணல. அவனா கூட்டிட்டு 1 மாசம் சுத்துறாங்க மேடம். நானும் எங்க அண்ணனை கூட்டிட்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் வீட்டுல எல்லாம் எடுத்தாங்க. இவர் என்ன சொன்னாருன்னு நீங்க ரொம்ப கொடுமைப்படுத்தினீங்க. இல்லைங்க மேடம் அவன் வந்துட்டு போனது. அவளை எங்க வருங்க மேடம்? அவள்கிட்ட நான் பேச உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். நான் வந்துட்டு தினமும் திருப்பூர் போயிட்டு காலையில 6 மணிக்கு வீட்டு விட்டு கிளம்பணும். நைட் மேடம் 10 மணிக்கு 10 மணிக்கு தான் வருவேன். இவன் வராது இது கூட போறதுக்கு என்னென்ன இருங்க, பண்ணணும், அவர் என்ன ஏதோ பண்ணலாம்? சொல்ல வராரு. ஏதோ ஃபோன் பண்ணி சொன்னாங்க அது சொன்னாங்க. வேண்டாங்க. ஒய்ஃபு கூட கொடுமைப்படுத்தினான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான். என்னை பத்தி எந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்க. சரி, உங்க வைஃப் லைன்ல இருக்காங்க. அம்மா, ஹலோ. அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு உடம்பு? உடம்பு ரொம்ப முடியலைங்க. உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு எங்களுக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா உங்கள்கிட்ட பேசினா கொஞ்சம் கூட கிளியர் ஆகுமேன்னு தான் உங்களை கூப்பிட்டோம். இப்போ உங்க பையனும் இங்க இருக்காரு, உங்க வீட்டுக்காரரும் இருக்காங்க இங்க. 2 பேரும் அவங்க ஸ்தானத்துல இருந்து இறங்கி வர மாட்டேங்கிறாங்க. 2 பேரும், உங்க பையன் வந்து ஈஸ்வரி கூட தான் வாழ்வேன், வாழ்ந்தாவ கூட வாழ்வேன், சத்தாவ கூட சாவேன் சொல்லிட்டு இருக்காரு. உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாருன்னா, அப்படின்னா எனக்கு நீ வேண்டவே வேண்டாம் சொல்றாரு. நீங்க இத பத்தி என்னமா நினைக்கிறீங்க? உங்க அபிப்பிராயம் என்னது? என் பையன் என்கிட்ட வரணும். உங்க பையன் உங்கள்கிட்ட வரணும், அது நியாயமான விஷயம்தான். எல்லா அம்மாவும் அப்பாவும் நினைக்கிறது விஷயம்தான். எனக்கு உங்க வருத்தம் புரியுது. ஆனா உங்க பையன் வந்து அவளோடதான் இருப்பேன்னு உறுதியா சொல்றாரு. ஈஸ்வரி கூட தான் வாழுவேன் சொல்றாரு. மேடம் நீங்க சொல்லுங்க, அந்த பொண்ணை நீங்க முதல்ல இருந்த பொண்ணை கொடுமைப்படுத்தீங்கன்னு அதையும் கேளுங்க. என்னம்மா நினைக்கிறீங்க? எப்படி மேடம் நாங்க விட முடியும்? நாங்க வச்சிருக்கிறது ஒரு பையன். எங்களுக்கு அவன் தான் இருக்கிறான். அவன் வந்த அன்னைக்கு போனதுல இருந்தே இன்னும் உடம்பு முடியல, எந்திரிக்கல நானு. சரி அம்மா, நான் என்ன கேக்குறேன், ஈஸ்வரி கூட தான் வாழ்வேன்னு சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரிய நீங்க ஏத்துக்கலாம் இல்லையா? உங்க பையனோட சந்தோஷம் தான் உங்களுக்கு முக்கியம்னா நீங்க ஈஸ்வரிய ஏத்துக்கலாம் இல்லையா? அப்படி ஏத்துக்க முடியாது. சரி அம்மா, இப்போ உங்க பையனுக்கு ஆனந்துக்கு முதல்ல ஒரு கல்யாணம் ஆயிருந்தது இல்லையா? அந்த பொண்டாட்டிய நீங்க 2 பேரும் ரொம்ப கொடுமைப்படுத்தி தான் அவ வீட்டை விட்டு ஓடிட்டான்னு ஆனந்த் சொல்றாரு. அவங்கிட்ட போய் சேர்ந்திருக்கிறான் இல்லைங்களா? அதனால அவன் அப்படிதான் என்னை குற்றப்படுத்த முடியும். என்னோட மனசாட்சிக்கு அவன் பார்த்ததுக்கு அவன் உண்மையா அப்படி சொல்ல முடியாதுமா. அம்மா, நீங்க சந்தோஷமா தான் வச்சிருந்தீங்களா உங்க மருமகளை? நான் சந்தோஷமா வச்சிருக்கிறதுன்னு நான் சொன்ன நீங்க நம்புவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அக்கம் பக்கம் கேட்டா பார்த்தாதான் உங்களால புரிய முடியும். நான் என் மனசாட்சிக்கு நான் வந்து தெய்வ பக்தி உள்ளவர். நானும் உண்மைதான் சொல்லுவேன். அவங்க வந்து காதல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஏன் பிரிஞ்சாங்க? எல்லாம் பண்ணிட்டு அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து எங்களை போல மாத்திருவாங்கன்னு பிடிக்கல. அதையே வந்து 4 மாசத்துக்கு வந்து இருந்து டார்ச்சர் பண்ணி அவளை என்ன பண்ணினாங்களோ அவ கடைசியில போறேன்னுட்டான். அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பையனுக்கும் அவளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. குடும்பத்திலேயே அவளுக்கும் என்ன பிரச்சனையும் இல்லை. அவங்க அம்மா அப்பா டார்ச்சர் பண்ணிதான் அவளை வந்து தொந்தரவு பண்ணி அவளை கொண்டு போயிட்டாங்க. உங்க பையன் இங்க இருக்காரு, நீங்க பேசுறீங்களா? நீங்க பேசி பாக்குறீங்களா? பேசுறேம்மா. சரி பேசுங்கம்மா. உங்க அம்மாட்ட பேசுப்பா. ஹலோ மா, சத்தமா பேசுமா. என்னங்கம்மா, நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றது உங்களுக்கு பிடிக்கலையாங்கம்மா? நான் இப்படி உயிர் போயிட்டு இருக்குது, உனக்கு பிடிக்கலையாப்பா? என்னம்மா, ஆஸ்பத்திரியில என்னை கொண்டு சேர்த்தாதவங்க கூட என்னை கொண்டு இப்ப சேர்த்திட்டாங்களே, ஆஸ்பத்திரியில வச்சுட்டாங்களே. போய்கிட்டே இருக்குது. உங்க மேல எல்லாம் அன்பு பாசம் எல்லாம் இருக்கிறதுனாலதாங்கம்மா நாங்க வந்துட்டு ஈரோட்ல வந்துட்டு உங்க கூட வாழாம கூட தனியா கூட இருந்துக்கிறோம். பக்கத்துலதான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு தெம்பா இருக்கிறோம். வந்துட்டு சுத்தமாவே இவ்வளவு விட்டுட்டு வரோம்னு என்னங்கம்மா பண்றது?
சுத்தமாவே இவ்வளவு விட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு என்னங்கம்மா? உங்களையில நினைச்சு பார்த்துட்டு தானே நான் வந்துட்டு நாங்க வந்துட்டு உங்க கூட இருக்கல, தனியா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். நாங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் வாழணுமா? வந்துரு சாமி, நீ அம்மா பாக்கணும்னா வந்து சேரு. இல்ல இப்படியே ஆஸ்பத்திரிலயும் அம்மா உயிர் போகணும்னா வரமா வரல இல்ல சொல்லுமா, எங்க 2 பேர்த்தையும் ஒட்டுக்க சேர்த்திக்கோங்கம்மா. உனக்கு ஏன் இருந்துக்கணும், நான் இருந்துக்கோ. என் உயிர் போய்கிட்டே இருக்குது. என்னால நீ ஜீவன் தப்புறது கஷ்டம், என் ஜீவன் தப்புறது கஷ்டம். நீ என்ன பண்றியோ? உங்களுக்கு நாங்கெல்லாம் என்னமா பண்ணோம்? அவதான் என்ன உனக்கு ஒண்ணு போதுமே. இருந்துக்கணும்னு செத்தா நீ வர முடியாது. என் கடைசி உயிர் பாக்கணும்னா வந்து சேரு. நான் கடைசி உயிரை வந்து சரி அம்மா, உடம்ப பாத்துக்கங்கம்மா. சேருடா. தயவுசெய்து எங்களை ஒன்றுக்கா சேர்த்து வைக்கணும், எங்களை மட்டும் பிரிச்சு விட்டுறதீங்க மேடம் ப்ளீஸ். 2 பேரும் வாழணும்னு நினைக்கிறேன் மேடம். நான் உன்னை கூட்டிட்டு போறேன் மேடம், கூட்டிட்டு போறேன் மேடம். நான் வரமாட்டேங்க, சாகிறதா இருந்தாலும் இங்கேயே கொன்றுங்க. சாய்ஸ் யூ ஹேவ். உங்க அப்பா சொல்றது கேட்டேன்னா அது ஒரு வழி. இன்னொரு வழி, மேடம் நீ ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா உன்னோட வாழ்க்கைக்கு நீ தான் பொறுப்பு, அவ வாழ்க்கைக்கு நீ தான் பொறுப்பு, அவ 2 குழந்தைங்க வாழ்க்கைக்கு நீ தான் பொறுப்பு. அதை ஞாபகம் வச்சு. கண்டிப்பா எவ்வளவு பெரிய ஒரு பாரத்தை நீ ஏத்துக்கிறேன்னு ஞாபகம் வச்சு. தெரியுதுங்க மேடம். இந்த வயசுல இவ்வளவு ஒரு சும்மா தேவைங்களா? எல்லா சுமையில பாது இந்த 1.5 வருஷமா நானும் பட்டேன். சரி, நீங்க பேசி முடிவு பண்ணுங்க, நான் வரேன். ஆளை வச்சு அடிக்கிறீங்க, உங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கூட நிக்கிறீங்க. உன்னோட பாசத்தினால தான்டா பண்ணேன் நானு. நான் பண்ணல, நான் எதுவுமே பண்ணல. என்னோட மேல இருந்த பாசத்தினாலதான் உன்னை அடிச்சானு. நான் உன்னை அடிக்க வேண்டான்னு அதுக்கோசம் தான் 5000 அடிக்கிறேன். அதுக்காக தான் 5000 நீட்டிங்கப்பா. சேர்த்து விடுங்கப்பா, சேர்த்து வேண்டாம்டா. டேய் ஆனந்தா வேண்டாம். எதுனாலன்னு சொல்லுங்கப்பா. வேண்டாம்டா. உனக்கு வாரிசு வேண்டாம், வயசு அதிகம். வாரிசுல இருக்குதுங்கப்பா, வாரிசு இருந்தானே சேர்த்துக்குவீங்களா? வாரிசு யாருதுடா? என்னோட வாரிசு. ஏண்டா உனக்கு இவ்வளவு ஒரு வயசுல உனக்கு ஒரு ஏண்டா ஒப்பேன். ஏண்டா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தனவன், எப்படி என் பையன் எப்படி இருக்குன்னு நான் நினைக்க கூடாதா? அப்பா உங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களோட இதுதான் பாக்குறீங்க. வாழ போறது நானுங்கப்பா, வச்சு வாழ போறது நானு. எனக்கு தெரியணுங்கப்பா, எனக்கு இவ்வளோ இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குங்கப்பா. நீயே இப்படி பேசும்போது நான் பேசுறதுக்கே இல்லை, ஒன்றும் பேசுறதுக்குல்லப்பா. வாலு, இது ரொம்ப டெலிகேட்டான விஷயம். ஏன்னா சரிங்க நாங்க வந்து இல்ல அதுதான் உங்கள்கிட்ட விட்டுட்டேன். நீங்க கன்வின்ஸ் பண்ண முடியுமா பார்க்கலாம்னு. ஒன்றும் பண்ண முடியாது, அந்த அளவு ஆயிட்டாங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளவு அந்த பொண்ணு வந்துன்னு வைங்க, நானும் என் பொண்ணாடி கொடுமை பண்ணி கொன்றுவோம் அவங்கள. அதனால வேண்டாங்க. நல்ல விதமா அவங்கள 100 ஆண்டு வாழ்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் எதுவும் பேசல மேடம். ரொம்ப வருத்தமா இருக்கு சார், உங்களுக்கு உதவி பண்ண முடியல. போயிட்டு வரோம், பரவாயில்ல. ஆனந்த், ஈஸ்வரி இவரை பெத்த அப்பா, உடம்பு சரியில்லாத அம்மா, இவ்வளோ பிரச்சனைங்க எல்லாம் நடந்திருக்கு. நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ்வேன்னு உறுதியா இருக்கீங்க. இதே மாதிரி இருப்பீங்களா? நீங்க பாத்தீங்க, எனக்கு பேச முடியல. ஏன்னா அவரோட சைட்ல நிறைய நியாயம் இருக்கு. அதே சமயத்துல இவங்க இவ்வளோ உறுதியா சொல்றாங்க, நாங்கள் ஒன்றா தான் வாழ்வோம், ரொம்ப எங்களோட பொறுப்பு என்னதுன்னு எங்களுக்கு தெரியும்னு இவ்வளோ உறுதியா சொல்றாங்க. பிரிச்சுடாதேங்கன்னு அழறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? அவங்க 2 பேரையும் பேச விட்டோம். யாரா ஒருத்தரை கன்வின்ஸ் பண்றாங்களா பார்த்தோம், அதுவும் நடக்கல. இப்போ அவர் எப்படியோ இருங்க, நல்லா வாழுங்க, நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி அப்பா வெளியே போயிட்டாரு. இன்னும் இவங்க வாழறத பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு ஏற்றுனாங்கன்னா நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு மறுபடியும் இன்னொரு உண்மை கதையோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம். சொல்வதெல்லாம்